ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போனால், பாஸ்போர்ட் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 4 மாற்றங்களை வந்து மத்திய அரசு செஞ்சுருக்காங்க. அது குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாஸ்போர்ட் விண்ணப்ப விதிகளில் மத்திய அரசு வந்து 4 முக்கியமான மாற்றங்களை வந்து செஞ்சுருக்காங்க. 2023 அக்டோபரில் 1ஆம் தேதிக்கு அக்டோபர் 1 2023 பின் பிறந்தவர்களுக்கான பிறந்த தேதிக்கு நகராட்சி பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளர் அல்லது பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டத்தின் கீழ் உள்ள அதிகாரியால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ் மட்டுமே வந்து சான்றாக வந்து எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு முன் பிறந்தவர்கள் பேன் கார்டு, ஓட்டுநர் உரிமம், பள்ளி மாற்றுச் சான்றிதழ், மெட்ரிகுலேஷன் சான்றிதழ் உள்ளிட்ட மற்ற ஆவணங்களையும் வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனால் 1/10/2023 அப்புறம் இப்போ பிறந்தவங்க கண்டிப்பாக வந்து பிறப்பு சான்றிதழ் வந்து கட்டாயமாக்கியிருக்காங்க. அதே போல் இதுவரை பாஸ்போர்ட்டில் கடைசி பக்கத்தில் முகவரி வந்து அச்சிடப்பட்டிருக்கும். பாஸ்போர்ட் வைத்திருப்போரின் பாதுகாப்பு கருதி இனி வந்து பாஸ்போர்ட்டில் கடைசி பக்கத்தில் முகவரி வந்து அச்சிடப்படாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கு பதிலாக குடியுரிமை அதிகாரிகள் மட்டும் ஸ்கேன் செய்து அறியும் வகையில் பார்கோடு வடிவில் வந்து அது வந்து அச்சிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பாஸ்போர்ட்டின் வகைகளை வந்து எளிதில் அறியும் வகையில் இனி வந்து குடிமக்களுக்கு, சிட்டிசனுக்கு எப்போதும் போல் நீல நிறத்தில் உங்கள் பாஸ்போர்ட் வந்து வழங்கப்படும். அதே போல் அரசு அதிகாரிகளுக்கு வெள்ளை நிறத்திலையும், தூதரக அதிகாரிகளுக்கு சிவப்பு நிறத்திலான பாஸ்போர்ட்டை வந்து தற்போது வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக வந்து இதுவரை பாஸ்போர்ட்டில் கடைசி பக்கத்தில் பெற்றோர் பெயர் வந்து அச்சிடப்பட்டு வரும். தந்தை பெயர், தாயின் பெயர், கணவர் இல்லைனா மனைவி பெயர் அது வந்து எப்பவுமே வந்து பாஸ்போர்ட்டில் கடைசி பக்கத்தில் அச்சிடப்படுவாங்க. தற்போது வந்து இது வந்து அச்சிடப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒற்றை பெற்றோர், பிரிந்து சென்ற பெற்றோரின் குழந்தைகளின் தனியுரிமையை பாதுகாக்கும் வகையில் இந்த முறை வந்து பின்பற்றப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட்டில் வந்து தற்போது 422 பாஸ்போர்ட் சேவா கேந்திரங்கள் வந்து செயல்பட்டு இருக்கு. அவற்றை வந்து அடுத்த 5 ஆண்டுகளில் 600 வந்து உயர்த்துவதற்கு மத்திய அரசு வந்து திட்டமிட்டிருக்காங்க. இதற்காக அஞ்சல் துறையுடன் வெளியுறவுத்துறை வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க.